بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا 73வது வகுப்பு 73வது சூரா சூரத்துல் முஸம்மில் மக்கியா 20 ஆயத்துகளை கொண்ட சூரா இது. இந்த சூறாவுக்கு சூரத்துல் முஸம்மில் என்ற பெயர் வந்த காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை முஸம்மில் என்று அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூறாவுடைய உள்ளடக்கம், இந்த சூறாவுக்குள் என்ன இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற மனிதர்களை, காஃபிர்களையோ முஸ்லீம்களையோ அல்லாஹுவின் பால் அழைக்கும் பொழுது என்னென்ன நடைமுறைகளை கையாள வேண்டும் என்ற உபதேசங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுறார். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில், அதுவும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் இருக்குது. நிந்தவூர், சாய்ந்தமருது, காரைதீவு மக்களை அல்லாஹுவின் பால் அழைப்பது, சம்மாந்துறை மக்கள், வீரமுனை மக்களை அல்லாஹும் பால் அழைப்பது, கல்முனையும் மருதமுனையும் சேர்ந்து பான்ரூப் மக்களை அல்லாஹும் பால் அழைப்பது, இது போன்ற உயர்ந்த பொறுப்புகள், தலைகள் இருக்கு. இந்த பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், உலமாக்கள் இந்த கடமையை கட்டாயம் செய்யும். அக்கரப்பத்திலிருந்து பொத்துவில் வரையுள்ள மக்களுடைய பொறுப்பு அக்கரப்பத்து, பொத்துவில் மக்களுடைய பொறுப்பு. இடையிடையே ஆரம்ப காலங்களில் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த இஸ்லாம் இப்போ நின்றுருக்குது. இஸ்லாம் வளர்றது, இவைகளை தொடங்குறது, தொடக்கி வைப்பது. அவ்வாறு தொடங்கும் பொழுது என்ன செய்யணும், என்ன முறையில் தொடங்கணும் என்ற வழிகாட்டலைத்தான் அல்லாஹ்
சூரா முஸம்மில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். ஆரம்பமாக அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து 4வது ஆயத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்தில் இரவுடைய வணக்கம் இருக்கும். நீங்க எவ்வளோ பெரிய தாயியாக இருந்தாலும் உங்களிடம் இரவுடைய வணக்கம், ராவையில் எழும்பி தொழுற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கும். 5வது ஆயத்திலிருந்து 9வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்லாத்துடைய வஹீயுடைய பொறுப்பை நீங்க சுமக்கும். இஸ்லாத்துடைய பொறுப்பு, வஹீயுடைய பொறுப்பு அது சாதாரணமான பொறுப்பு அல்ல, அது மிக பாரமானது. இரவு பகலாக நீங்க அதற்கு ஈடுபடணும் அப்படின்னு அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். 10வது ஆயத்திலிருந்து 19வது ஆயத்து வரைக்கும் நீங்க மற்றவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கும். கஷ்டம் வரும், லேசாக இஸ்லாத்துடைய தாவத்தை உலகத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. உங்களுக்கு கஷ்டம் வரும், அந்த நேரம் நீங்க பொறுமையாக இருக்கணும், அழகான முறையில் அவர்களோடு நடக்கணும். இது போன்ற உபதேசங்கள் அல்லாஹ் செய்கிறார். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமுல் லைல், இரவுடைய இபாதத்துகள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு தேவையான குர்ஆன் ஓதுறது, ஃபர்லான தொழுக, ஜகாத், இஸ்திக்ஃபார் இவைகளில் ஈடுபடுங்க என்று அல்லாஹ் எங்களை ஆசை ஊற்றார். சரி, தஃப்சீரை பார்ப்போம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முஸம்மில், போத்தி கொண்டிருப்பவரே. முஸம்மில் உண்மையிலே இது வரணும் முத்தஸம்மில் என்று தான் வரணும். முத்தஸம்மில், முத்தஸம்மில் தான் இதனுடைய அடிப்படை. இது முஸம்மிலாக மாற்றப்பட்டிருக்கு. யா அய்யுஹல் முஸம்மில், ஏற்கனவே படித்த சூறாவில் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், இங்க முஸம்மில். அல்லாஹ் நபியுடைய பேரை எங்கேயும் சொல்லாம நபியோட எவ்வளோ அதபாக அல்லாஹ் நடக்கிறார். குர்ஆன்ல எங்கேயும் அல்லாஹ் யா முஹம்மது என்று ஒரு இடத்திலேயாவது அல்லாஹ் என்ன செய்யல, நபியை கூப்பிடல, பெயர் சொல்லி கூப்பிடுறதில்லை. அல்லாஹ் போத்தி கொண்டிருப்பவரே, யா அய்யுஹல் முஸம்மில், பிடவையால் போத்தி கொண்டிருப்பவரே. குமில் லைல இல்லா கலீலா, குமில் லைல், எழும்புங்க ராவையில், ராவையில் எழும்புங்க. குமில் லைல், எழும்புங்க ராவையில், எழும்பி தொழுங்க. இது அல்லாஹ்வுக்கு முன்னால. சூரா முத்தஸ்ஸிர்ல வந்துச்சேன்னு, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர், நீங்க எழும்புங்க. கும்மண்டா என்ன, எழும்புங்க. அது பகலையில் எழும்புங்க, இது இரவையில் எழும்புங்க. பகலையில் எழும்பணும் யாருக்கிடத்துல, மக்களுக்கு மத்தியில போங்க பகலையில் எழும்பி. இது இரவையில எனக்கு முன்னால எழும்பும். இது ரெண்டும் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருக்கும். பகலையில எழும்பையும் வேணும், ராவையில் எழும்பவும் வேணும். பகலையில் எழும்பணும் யாருக்கு மத்தியில, ஊர் ஊரா சுத்தி தெரியும், மக்களிடத்துல போகணும் இஸ்லாத்தை சொல்றது. இரவையில அல்லாவுக்கு முன்னால் எழும்போம். இந்த ரெண்டு பலசாலிகளும் எந்த ஊர்ல இருப்பாங்களோ அந்த ஊரை யாராலும் தாக்க முடியும். எந்த பலசாலிகள், எந்த பலசாலிகள், வீரம் பேசுறவங்களா? நாங்க எங்கட ஊர்ல நல்ல பலசாலி வாலிபர்களை வச்சிருக்கிறோம். உங்களோட வாலிபம் ஒரு வெள்ளம் ஒரு காத்து வந்தாலே பறந்துரும் எல்லாம். ஒரு புயலுக்கு உங்களுடைய வீரம் பிடிச்சு நிற்காது.
உண்மையான வீரம் உள்ளவர்கள் இந்த ரெண்டு தன்மையுடையவர்கள். முதலாவது, பகலையில மக்களுக்கு முன்னால பாடுபடுறவர்களும் இரவையில் அல்லாவுக்கு முன்னால் அழக்கூடியவர்கள். முஸ்லீம்களுடைய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் எப்பையும் பெரிய பெரிய படைகளை வச்சு யுத்தம் செய்யறது இல்லை. சின்ன சின்ன படைகளை வச்சு தான் யுத்தம் செய்வாங்க. முஸ்லீம்களுடைய படை ரோமுக்கு போய் இறங்கி இருக்கு. இந்த நேரம் சைனாவுடைய மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார் அரசர், முஸ்லீம்களை தாக்குறதுக்கு எனக்கு உதவி செய். அவர் சைனாவுடைய மன்னர் சொன்னார், கொஞ்சம் அவங்கள பத்தி எழுதி அனுப்பு. அவங்க யார்? ஒரு ஆளோட யுத்தம் புரிவதாக இருந்தா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு விளங்கணுமா இல்லையா? சும்மா போய் இறங்குறது இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பையும் தான், பத்ர்லையும் தான், உஹதுலையும் தான், ஹந்தக்லையும் தான் யுத்தத்துக்கு முன்னால எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யாரோட வந்திருக்கிறாங்க என்று தேடுவாங்க. அப்ப சைனாவுடைய மன்னன் கேட்டானா, அவங்க எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் சொல்லு. போனதோட அந்த கிறிஸ்தவ ஃபாதர் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? அவங்க பகலையில ஃபுர்சானும் பின்னஹார், பகலையில் அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா குதிரையில ஏறி மக்களுக்கு மத்தியில பாடுபடுறவங்க. ரெண்டாவது சொன்னாங்க ருஹ்பானும் பில்லைல், ரெண்டாவது அவங்களோட பழக்கம் ராவையில எழும்பி தொழுகையில் இருப்பாங்க, இபாதத்து. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொன்னாரா, இந்த தன்மை ரெண்டும் இருந்தா நான் அனுப்புறேன், பரவாயில்லை. என்ற படையுடைய முதல் மனிதன் உங்களோட நாட்டில் இருப்பான், கடைசி மனிதன் எந்த நாட்டில் இருப்பான். ஆனா அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. அவர்களை யாராலும் என்ன செய்யல, வெல்ல. ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள முக்கியமான தன்மை. சில மருந்துகள் உங்களுக்கு தெரியும், டாக்டர்மார் குளிசையை தருவாங்க, சின்ன ஒரு குளிசையாரி. நாங்க மாறி கேட்கறது இல்லை, இந்த சின்ன குளிசை டாக்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணுமா, இது ஹார்ட சரியாக்குமா? இது சின்ன ஒரு டேப்லெட் தானே. படிச்சவர் அவர். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தார ரெண்டு மருந்து. ஒரு மனிதன் இருக்கிறான் ஊர்ல, அவன் தஹஜ்ஜத்துடைய வளம ஆள்கிட்ட இருக்குது, ராவை எழும்பி தொழுகிறான், அழுகிறான், மக்களுக்கு மத்தியிலையும் பாடுபடுறான். இவனை எதிர்க்க பேத்திரப்படாது, இவனை எதிர்த்து யாராலும் வெல்ல முடியாது. இந்த ரெண்டு தன்மை, முதலாவது ஃபுர்சானும் பின்னஹார், ரெண்டாவது ருஹ்பானும் பில்லை. சூரா முத்தத்திர்ல வஞ்சி மக்களுக்கு மத்தியில பாடுபடுங்க நபியே, கும் ஃபஅன்திர். சூரா முஸம்மில்ல வருது என்ன, குமில் லைல இல்லா கலீலா. நபி எழும்புங்க, ராவையில எழும்பி தொழுங்க, கொஞ்ச நேரத்தை தவிர தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் வைங்க ராவையில, மத்த நேரம் எழும்புங்க. கும் சொல்லுவாங்க. அல்லாஹ் கும் என்று சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சக்கராத் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலையே. அல்லாஹ் கும் என்று ரெண்டு இடத்தை சொல்லிட்டானே, சூரா முத்தத்திர்ல கும், சூரா முஸம்மில்ல கும். இந்த ரெண்டு கும்முக்கும் பிறகு ரசூலுல்லாஹ் பகல்ல ரெஸ்ட் எடுக்கவும் இல்லை, ராவையில் ரெஸ்ட் எடுக்கவும் இல்லை. அதனாலதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்ல வச்சு சொன்னாங்க, வா கர்ப அபதா, என்ற வாப்பாக்கு எவ்வளோ கஷ்டம். வா கர்ப அபதா, என்ற வாப்பாக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த 23 வருஷம். ரசூலுல்லாஹ் மகளுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா?
லைஸ அலா அபீக கர்புன் பஅதல் யௌம். மகளே, இன்றைய நாளைக்கு பிறகு உனது வாப்பாக்கு எந்த கஷ்டமும் முடிஞ்சு, எல்லா கும்மும் முடிஞ்சு, தஹஜ்ஜத்தும் முடிஞ்சு, மக்களுக்கு மத்தியில பாடுபடுறது முடிஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் அல்லாஹ் சில விடயங்களை நபிக்கு ஃபர்லாக்கி இருந்தார், எங்களுக்கு ஃபர்து இல்லை. தஹஜ்ஜத் وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّتْ بِهِ نَافِلَةً لَكَ. அல்லாஹ் தஹஜ்ஜத்ல எழுப்பாட்டினான், தொழுங்க, ஃபர்து. ரசூலுல்லாஹ்க்கு தஹஜ்ஜத் என்ன? ஃபர்து. நபி அவங்க தஹஜ்ஜத்ல எழும்புவாங்க. நாங்களும் எங்களோட பிள்ளைகளை மனைவி மாற பழக்கம், தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டும், வீடுகள் எழுப்பாட்டோம். தஹஜ்ஜத்துக்கு எழும்புற குடும்பம் அது முன்னேறித்தான் போகும். தஹஜ்ஜத்துக்கு எழும்புற குடும்பம் என்ன செய்யும்? அதனாலதான் ராவையில இஷாவுக்கு பிறகு மார்க்கம் அல்லாத வேறு பேச்சுகள் பேசுவது மக்ரூஹ், தஹ்ரீம், கிட்டத்தட்ட ஹராம். ஒன்று மனைவியோட பேசலாம், இல்லாட்டி மார்க்க விஷயம் பேசலாம். மூணாவது விடயம் பேசல, தூங்கிறோம். ஏனென்றா தஹஜ்ஜத்ல எழும்போம். தஹஜ்ஜத்ல எழும்புற பழக்கம் எந்த குடும்பம், எந்த பிள்ளைகள் இருக்குமோ அல்லாஹ் முன்னேற்றிடுவான். அதனால மதரசாக்கள் தஹஜ்ஜத்ல தொடங்குறது, பிள்ளைகள் தஹஜ்ஜத்ல, ஆண் பிள்ளைகள் தஹஜ்ஜத்ல, பெண் பிள்ளைகள் தஹஜ்ஜத்ல. அந்த ஒரு வளமையை கொண்டு வரும். எங்கட குடும்ப தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுவாங்க தெரியுமா? நாங்க தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுவோம், ஸ்கூலுக்கு போகணும், எழும்பு மகள், ஸ்கூலுக்கு போகணும், மதரசா. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுற முறை கியாமத் வந்துட்டு எழும்பு, ஜாத்தில் ராதிஃபா, கியாமத் வந்துட்டு எழும்பு, கியாமத் வந்துட்டு. யாருக்கு பயம் வராது? முழு மனைவிமான எழுப்பாட்டுருவாங்க, கியாமத் வந்துட்டு எழும்புங்க. தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாற்றப்படி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போட்ட கட்டளை இதுதான், குமில் லைல இல்லா கலீலா. இரவையில எழும்பி நபியே அல்லாஹ்வுக்கு முன்னால நில்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான ஏதாவது பார்த்திருக்கீங்களா? சொன்னாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க. ஒரு நாள் வந்தாங்க, என்னை பக்கத்துல தூங்கினாங்க, என்னைட்ட அனுமதி கேட்டாங்க, ஆயிஷா என்னை கொஞ்சம் அனுமதி தாங்க, நான் அல்லாஹ்வை இபாதத் செய்ய போறேன். எலும்பி நின்று ஓத ஆரம்பிச்சாங்க. அழுது 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 ஓதினாங்க. திரும்ப சுஜூது போனாங்க. சுஜூத் செய்த இடமெல்லாம் கண்ணீராக இருந்தது ரசூலுல்லாஹுவே. தஹஜ்ஜத் என்னத்துக்கு ஆளணும்? ரசூலுல்லாஹ் மாதிரி உயர்ந்தவங்க யாரும் இல்லையே. நபி அவங்க சுஜூதில் அழுகிற பழக்கம் இருந்துச்சு நபி அவங்களுக்கு. இது நான் நபியுடைய வாழ்க்கையில ஆச்சரியமாக பார்த்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில முழுதும் இருக்க ஒரு மனிதனுக்கு தேவையார். ஒரு பொம்புல வந்து நபீரத்துல கேட்ட, யா ரசூலல்லாஹ், மாதவிடாய் இரத்தத்தை எப்படி பரிசுத்தம் செய்யும்? ஒரு பொம்புல கேட்கிறா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஸ்தூரி இருக்குதே, கஸ்தூரிய பஞ்சில தொட்டு உனது மர்மஸ்தானத்துல வையண்டா. அந்த பொம்புல திரும்ப திரும்ப கேட்கிறா, 2 தடவை, எப்படி வைக்கிறது, எப்படி செய்யறது? ஆயிஷா ரலியல்லாஹு இதை பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா இது, எந்த மாப்பிள்ளைகிட்ட வந்து இப்படி கேட்கால் இவன். பிடிச்சி இழுத்தெடுத்தாங்க, ரூமுள்ள குஞ்சவா, உனக்கு தெரியாத எப்படி சுத்தம் செய்யறது? ரசூலுல்லாஹ் அதை கூட உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் கஸ்தூரிய தொட்டு வைக்கும்? கஸ்தூரிக்கும் ஷைத்தானுக்கும் பயங்கரம் இருக்கு. கஸ்தூரி கிட்ட ஷைத்தான் வாரதில்லை. அதிகமான பெண்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல 10 பெண்கள் இருந்தாங்க, பெரும்பாட்டுக்காரிகள், அதிகமா ரத்தம் வாரும். மாதவிடாய் ஒரு நாள் வரும், கூடினா 7 நாள் வரும், நடுத்தரம் ஆக கூடினா 15 நாள் தான் வரும். 15 நாளை விட கூடினா அது மாதவிடாய் அல்ல, ஹைத் அல்ல, அது இஸ்திஹாபா.
அந்த இரத்தம் வந்தாலும் அவ குளிச்சிட்டு ஒவ்வொரு நேரமும் தொழணும். 15 நாள் வரைக்கும் தான் அவங்களுக்கு சந்தர்ப்பம். அது வளமையிலே தெரியும். ஒரு பிள்ளைக்கு 20 வயசுலே 15 வயசுலே தெரியும் எத்தனை நாள் இவக்கு மாதவிடாய் இரத்தம் வரும். ஒன்று அவக்கு ஒரு நாள் நின்றும் 3 நாள் வரும், நடுத்தரம் 7 நாள் வரும், அதிகம் 15 நாள் வரும். 15, 16வது 17வது நாள் வருதுன்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவாங்க பெண்கள். யா ரசூலல்லாஹ் வருது, என்ன செய்ய? நித்தாட்டேலார். நபி அவங்க சொல்லுவாங்க, தொழுங்க, தொழுகையை விடையலார், நோம்ப விடையலார். அப்ப அந்த பெண்ணுக்கு விளங்கப்படுத்தினாங்க என்ன, கஸ்தூரி பஞ்சிகள் எடுத்து கஸ்தூரிய தொட்டு வை. உலமாக்கள் சொல்றாங்க, கஸ்தூரி இருக்குதே இது கிட்ட ஷைத்தான் வாரதில்லை. ஏனென்றா சின்ன பிள்ளைகளுக்கு சுத்தம் தெரியாது. அதனாலதான் பெண்களுக்கு அதிகமான நோய் கூட அது. ஒரு பெண்ணுக்கு ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஷைத்தான் என்ன தொர்றா, ஷைத்தான். இப்ப பெண்கள் உங்களுக்கு தெரியும், எந்த சஃபையை எடுத்தாலும் அவர்கள் அலங்கரிச்சுட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு சபைக்கும் தன்னை அலங்கரிப்பார். ஷைத்தானுடைய கண்கள் எப்படியாவது பெண்கள்ல படும், எப்படியாவது படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்க தொட்டு வைக்க சொன்னார். நபியுடைய காலத்துல 10 பெண்கள் இருந்தாங்க. 10 பெண்களும் இஸ்திஹாவா, அதிகமாக இரத்தம் வார பெண்கள். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சாம்மா 2 பேர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வோட மச்சாம்மாரண்டா வைஃப்ட தாத்தாமார், அவங்களோட மாப்பிள்ளமார். யார் யார்? நபி அவங்க ஸைனப் பின்த் ஜஹஷ கல்யாணம் முடிச்சிருந்தார். ஸைனப் பின்த் ஜஹஷுடைய தங்கச்சி தான் ஹம்னா பின்த் ஜஹஷ். ஹம்னா பின் ஜஹஷுடைய மாப்பிள்ளை தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு மச்சான் சஹலன். அடுத்த சஹலன் தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். ஃபாத்திமா பின், அதாவது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஹம்னாவுடைய ஸைனப் பின்த் ஜஹஷுடைய சகோதரிய கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. இவங்களோட குடும்பத்துக்கு இந்த நோய் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வோட மனைவி உம்மு சலமாக்கும் இந்த நோய் இருந்துச்சு. அதிகமா ரத்தம் வரும். என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்துல பஞ்ச கொண்டு வந்து காட்டுவாங்களாம். மஞ்ச நிற ரத்தம், தொலைவா நின்றுட்டா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அந்த பஞ்சி வெள்ளையாகும் வரைக்கும் தொழ முடியாது, தொழ முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிஸ்ர்லையும் பக்தாதிலையும் வாழ்ந்தார். பக்தாதுல வாழும் பொழுது ஃபத்வா கொடுத்தாங்க. ஒரு வகையான ஃபத்வா கதீம் ஜதீத் என்று சொல்றது. அதாவது வயிற்றில பிள்ளை நின்றதற்கு பிறகு மாதவிடாய் வருமா? வயிற்றில பிள்ளை நின்றா மாதவிடாய் வாரலன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். மாதவிடாய் என்ன செய்யாது, வராது. ஆரம்பத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படிதான் ஃபத்வா கொடுத்தாங்க. ஆனா சமூகத்தை பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் முன் வருது. என்ன? வயிற்றில் பிள்ளை நின்றதற்கு பிறகும் மாதவிடாய் வரும். வந்தால் அது மாதவிடாய் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிற்காலத்துல ஃபத்வா கொடுத்தாங்க, வயிற்றில் பிள்ளை நின்றதற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வந்தால் அந்த இரத்தத்துடைய சட்டமும் மாதவிடாய் இரத்தம் தான். ஏனென்றா வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. எதை சொல்ல வாரண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுதுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார்.
நீங்க இந்த செக்ஷனை யோசிச்சா, பெண்களுடைய இந்த தன்மையை யோசிச்சா, இதுக்கு யார் பதில் கொடுக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன நிலைமை எனக்கு என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் உடனே பதில் கொடுப்பாங்க. அல்லாஹ் நபி அவர்களை கியாமுல் லைல் மாத்திரம் அல்ல, ஒரு பூர்த்தியான தீனை கொடுத்து அனுப்பினார். பூர்த்தியான தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், குமில் லைல இல்லா கலீலா, நபியே இரவில் நின்று வணங்குங்கள், கொஞ்சம் தூங்கலாம், மற்ற அனைத்து நேரமும் நின்று வணங்குங்கள். நிஸ்ஃபஹு, இரவையுடைய அறவாசி. அறவாசி 6 மணித்தி 12 மணித்தியாலம் இரவண்டா 6 மணித்தியாலம் நின்று வணங்குங்க. அவின்குஸ் மின்ஹு கலீலா, அவின்குஸ் அல்லது குறைங்க, கொஞ்சம் குறை. அதிகமான நேரம் இரவையில இபாதத் செய்யுங்க. அவுஸித் அலைஹி, அவுஸித் அலைஹி, கொஞ்சம் கூட்டுங்க. அவுஸித் அலைஹி, இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க நபியே. அவ இரவுடைய எவ்வளோ நேரம் இபாதத் செய்யணும்? அவின்குஸ் மின்ஹு கலீலா அவுஸித் அலைஹி, கூட்டுங்க நபியே. நீங்க ராவையில் என்ன செய்யணுமெண்டா, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலாக தஜ்வீத் முறைப்படி நீங்க ஓதும். தக்பீரை கட்டிட்டு சும்மா நிக்கிறதல்ல. வரத்திலில் குர்ஆன தர்தீலா. உலமாக்கள் சொல்றாங்க 3வது கட்டளை அமைது. முதலாவது கும், எழும்புங்க. 2வது ஜித், கூட்டுங்க, இபாதத்தை கூட்டுங்க. இப்ப நாங்க சண்டை உடிக்கப்படாது, ராவையில் எத்தனை ரக்காத் தொழணும், இதெல்லாம் எங்கட பழக்கம் இல்லை. எங்களுக்கு சண்டை குடிக்கிறதுக்கு போட்டு தந்து, உங்களுக்கு ஒன்றும் இல்லாத சண்டை குடிங்க, தராவி என்றும் கியாமுல் லைல் என்றும் எத்தனை ரக்காத், இதெல்லாம் சண்டை குடிக்கிற வேலை உண்டு அல்ல. உங்களோட ஈமான் தக்குவா கேத்த மாதிரி தொழுங்க. இன்றைக்கு ஃபர்லே தொழாம இருக்கிறான் மனுஷன், நாமே சுன்னத்துல சண்டை குடிக்கணும். ஃபர்லே தொழாம இருக்கான் மனிதன், நாங்க இபாதத்தாளியல் சண்டை பிடிக்கிறோம். எத்தனை ரக்கா, இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. நாங்க சண்டை பிடிக்க வேண்டிய விடயம் வேற. எங்களுக்குள்ள போட்டி பொறாம வரணும். இத்தராவியிலையும் அதிலையும் சண்டை பிடிச்சி எங்களுக்குள்ள பிரிஞ்சு இதில் நாம செஞ்சிடப்பட. புத்திசாலியான நாங்க இந்த ஆயத்தை பாருங்க கொஞ்சம். இரவு ஃபுல்லா இபாதத் செய்யும். குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா அவு ஜித் அலைஹி. 2வது கட்டளை ஜித், கும் மாதிரி ஜித், கூட்டுங்க. டைமை கூட்டுங்க, குறைச்சிடாது. ரக்காத்தை கூட்டுங்க. அல்லாஹ் ரக்காத்துகளை பத்தி பேசல, நேரத்தை பத்தி பேசியிருக்கிறான் பாருங்க. எத்தனை ரக்காத்தோல சொன்னான் அல்லாஹ்? டைம் தான். கலீலா நிஸ்ஃபஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா, அறவாசி ராவ் அல்லது அதோட கொஞ்சம் கூட 3/2 பகுதி எலும்பி இபாதத் செய். சில உலமாக்கள் சொல்றாங்க இது ஃபர்லான தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் இறக்கின ஆயத். ஃபர்லான தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இறக்கின ஆயத். 3வது கட்டளை தான் வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபியே, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலாக ஓது. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வேகமா ஓதாது. இமாம் அஹ்மத் முஸ்லிம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்களாம், ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கியாம பத்தி சொல்லித்தாங்களே, நபி அவங்க எப்படி இபாதத் செய்வாங்க ராவையில? சொன்னாங்க, உங்களுக்கு யாயுல் முஸம்மில் நீங்க ஓதல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்களா. ஓதினேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்களாம், அல்லாஹ் நபி அவர்களுக்கு இது ஆரம்பத்தில் சொன்னான்,
நபி அங்க ஒரு வருஷம் தொடர்ந்து இபாதத் செய்தாங்க. கால் அப்படியே வீங்கிட்டு ரசூலுல்லாஹ் ஹத்தன் தஃபஹத் அக்தாமுஹும், கால் வீங்கிட்டு நின்று நின்று வணங்கி கால் வீங்கிட்டு. இதுதான் இபாதத்துடைய தன்மை, ரகாத்துகள் அல்ல. கால் வீங்கிட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் 12 மாதம் இப்படி இபாதத் செஞ்சார். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த சூறாவுடைய கடைசியில கொஞ்சம் லேசாக்கினார். ஆரம்பத்தில் இஸ்லாமிய கடமைகள்ல கியாமுல் லைல் மிக முக்கியமாக இருந்துச்சு. அதுல குர்ஆன் எப்படி தர்த்தீலா ஓதுறது, குர்ஆன் எப்படி, அதுக்குத்தானே நாங்க 73 கிளாஸ் தஃப்சீர் தஜ்வீத் ஃபிக்ஹ்னு போறோம். குர்ஆன தர்த்தீலா ஓதும். எங்களுக்கு தெரியும் வல்லுஹா தான், பரவாயில்லை. வல்லுஹால இருந்து அலம் நஷ்ரஹ் வத்தீனி இக்ரா சூரத்துல் இதா ஸுல்ஸிலத் வல் ஆதியாத் தர்த்தீலா அழகா ஓதும். குர்ஆனை பத்தி நபி அவங்க சொல்லுவாங்க, ஸையினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும், குர்ஆனை அழகான தொனியில ஓதும், அழகான தொனியில ஓதுங்க. லைஸ மின்னா மல்லம் யதகன்ன பில் குர்ஆன், குர்ஆனை ராகமாக ஓதாதவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல ரசூலுல்லாஹ் சொன்னார். குர்ஆனை ராகமா ஓதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல, நாங்க மோட்டார் பைக்ல போறோம், வாகனத்துல கார் ஓடிட்டு போறோம், நபி அவங்க சூரத்துல் ஃபத்ஹ் ஓதிட்டு போறாரு. மக்காவுடைய வெற்றியை முடிச்சிட்டு ஓதிட்டு தான் நபி குதிரையில, அதாவது ஒட்டகத்துல பிரயாணம் செய்வாங்க. அபு மூசல் அஷ்அரி அந்த காலத்துல இருந்தார். நபி அவங்க அவர ஓதலை பார்த்துட்டு சொன்னாங்க, இவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல்களில் ஒரு குரல் கொடுக்கப்பட்டவர். அவ்வளோ அழகா ஓதுவாராம் அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுவாங்க, அல்லாஹ் நீங்க குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிச்சா எப்படி ஒரு அழகாக பாட்டு படிக்கக்கூடியவளுடைய பாட்டை எவ்வளோ இன்பமா ரசித்து ருசித்து கேட்பீங்களோ, இதை விட நீங்க ஓதுறத அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நாங்க ஓதுறோம் யாருக்கு காட்டுறது, யாருக்கு காட்டுறது, அல்லாஹ்க்கு காட்டு. இப்போ பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆகிட்டு, உதாரணமா இப்போ உங்களோட ஒய்ஃப்மார் பெண்கள் கேட்கறது தான், சரி ஹாஃபிஸான என்ன சம்பளம் கிடைக்குமா, குர்ஆனை ஓதி முடிச்சா என்ன, இப்ப ஒன்றே ஒன்று சொல்லி கொடுங்க, குர்ஆனை ஓதி முடிச்சா என்ன செய்வானா, ஃபங்க்ஷன் உலகத்தில் இல்லை அவங்களுக்கு, ஃபங்க்ஷன் இப்ப ஆகிரத்தில். அல்லாஹ் முழு உலகத்தையும் எழுப்பாட்டி வச்சு உங்களோட மகனை கூப்பிட்டு வச்சு அல்லாஹ் என்ன செய்வானா, ஓது மகனண்டா, அதுதான் ஃபங்க்ஷன். இன்றைக்கு சும்மா ஃபுட்பால் 2 கோல் அடித்தவனை ஊர் கௌரவப்படுத்துது, 2 கையால் போல் அடித்தான், வாலிபால் அடித்தான், என்னமோ சக்ஸஸ் ஆகிட்டு அவனை ஊர் என்ன செய்யுது, உயர்த்துது. ஊரெல்லாம் ஊர்வலம் வாராங்க. எனத்துக்கு காலால் அடித்ததுக்குன்னு கையால் அடித்தது. குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிதான இவங்களை அல்லாஹ் கௌரவப்படுத்துறதுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறான். கொஞ்சம் பொறுக்கும். மார்க்கத்துடைய விடயமெல்லாம் பொறுமைதான். அல்லாஹ் அங்க கௌரவப்படுத்துவான். முழு உலகத்தையும் எழுப்பாட்டி வச்சு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களோட மகனை கூப்பிடுவார். கூப்பிட்டு சொல்லுவான், ஓதுண்டா அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளத்தை கொண்டு போய் நித்தாட்டுவாரோ பாயிண்ட்ஸ் கூடிட்டே இருக்கும். பிஏ பாயிண்ட்ஸ், எம்ஏ பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன பிஹெச்டி, அங்கதான் விளங்கும் யார் எம்ஏ, யார் பிஏ, யார் பிஹெச்டி. பாயிண்ட்ஸ் அங்க மகனுக்கு கூடும், இங்க வாப்பாக்கும் மக்கும் என்ன கூடும், இங்க கூடும் பாயிண்ட்ஸ். இங்க வெளிச்சம், கிரீடம், தலையில கிரீடம், உடுப்பு. மகன் ஓத 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 அந்தஸ்து கூடிட்டே. அப்ப குர்ஆனுக்குரிய கௌரவம் அல்லாஹ் சொல்றான், வரத்திரில் குர்ஆன தர்தீலா, அழகா ஓதுங்க குர்ஆன். சின்ன பிள்ளைகள் மட்டுமில்ல, பெரியவங்களும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஆயத் இறங்கும் பொழுது எத்தனை வயசு சொல்லுங்க பாப்போம். இந்த ஆயத் இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசு யாருக்கு தெரியும்? 40
உண்டு. நாற்பது 41 தான் அல்லாஹ் ஓதல ஸ்டார்ட் பண்ண சொன்ன. எங்களுக்கெல்லாம் 40 வயசு 35 வயசு ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் ஓத பழகுங்க, ஓதுங்க, கராத்ல ஓத பாரு. அல்லாஹ் சொல்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அழகான முறையில் ஓதுங்கள், தஜ்வீத் முறைப்படி ஓதுங்கள். வரத்திலில் குர்ஆன தர்தீலா இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. நபியே, உங்களுக்கு தரப்போகிறோம் மிக பெருமதியான விடயங்களை தரப்போறோம். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. பெருமதியான விடயம் என்ன? ஃபர்துகள், ஹுதூதுகள், ஹலால், ஹராம், இவைகள் தான் அல்லாஹ் இடத்துல பெருமதி. அல்லாஹ் இடத்துல பெருமதி அதுதான். ஹலால், ஹராம், ஃபர்துகள், இந்த சட்ட திட்டம் எல்லாம் உங்களுக்கு தரப்போறோம். அவ வஹிய தரப்போறோம். வஹி வரம் ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி வஹி உங்களுக்கு வரும்? சொல்லுவாங்களாம், அஹ்யானன் யஅதீனி மித்ல சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓச சத்தம் கேட்குதே அது மாதிரி எனக்கு இந்த சத்தம் கேட்கும். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க வஹி எடுத்துட்டு. எனக்கு கடும் கஷ்டமான நேரம் அதுதான். அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ்க்கு வேர்க்காரம் வஹியை கொண்டு வந்து கொடுப்பார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சில நேரம் மலக்கு மனித தோற்றத்துல வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்துல வருவாங்க. கடும் குளிரான நேரம் ரசூலுல்லாஹ்க்கு வேர்க்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொன்னான், இதுதான் இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. மிக பெருமதியான மிக பாரமான விடயங்களை உங்களுக்கு தருவோம் நபியே. ஆகவே இன்ன நாஷியத்தல் லைல், இரவுடைய நேரம் இருக்குதே, நாஷியத்தல் லைல், தூங்கி எழும்பின நேரம், கொஞ்சம் தூங்கிட்டு ராகத்தா எழும்புற நேரம் இருக்குதே, ஹிய அஷத்து வத்ஆ, ஹிய அஷத்து வத்ஆ, மிக உள்ளத்துக்கு மிக கடினமான நேரம். அஷத்து வத்ஆ வ அக்வமு கீலா, அந்த நேரத்தில் இபாதத் செய்யறது இருக்குதே, கல்புக்கு குர்ஆன் விளங்கும். குர்ஆன இபாதத்துல அதிகமான நேரம் உள்ளச்சத்தோட இபாதத் செய்யறதுக்கான நேரம் அதுதான். எந்த நேரம்? தஹஜ்ஜத்துடைய நேரம். அப்ப நாங்க ஒவ்வொரு சூறாவையும் ஊர்ல ஹயாத்தாக்க பார்க்கணும். அதுதான் எங்களோட கடமை. ஒவ்வொரு சூறாவையும் யாரு செய்யாட்டியும் தஃப்சீருக்கு வர நாங்களாவது செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழும்போம். இவ்வளோ அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி செல்லிருக்கிறார். எல்லாம் வைக்கும். பாருங்க, காஃபீர்களை பாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க காஃபீர்களை. 3 மணிக்கு எழும்பி மல்லிகைப்பூ சேர்க்கிற காஃபீர்களை பார்ப்பீங்க. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு எழும்பி மல்லிகைப்பூ சேர்ப்பாங்க. மல்லிகைப்பூவை சேர்த்து கொண்டு போய் என்ன கிடைக்க போகுது? எவ்வளோ கஷ்டப்பட்டு எழும்புறாங்க. நீங்க இந்த கொழும்பு ரோட்ல வந்து பாருங்க, ஏர்போர்ட்டால 3:30க்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ரெடியா இருக்கு. படிப்புக்காக 3 மணி 2 மணி, சில ஊர்களில் 2:30க்கு பிள்ளைகள் ரெடியா இருக்கும் ஸ்கூலுக்கு போய். கொழும்புக்கு வரணும் ஸ்கூலுக்கு படிப்புக்காக. அல்லாஹ் சொல்றான், நமக்கு எல்லாம் அல்லாஹ் வசதியாக்கி தந்துட்டான், ஊர்ல முழுதும் இருக்கு. அப்ப நாங்க அல்லாவுக்காக வேண்டி தஹஜ்ஜத்துக்கு எழும்போம். யாருக்காக? அல்லாவுக்காக. நாங்க எழும்பணும், பிள்ளைகளை பழக்கணும், எழுப்பாட்டணும். நான் முந்தியும் சொல்லிருக்கிறேன், நான் ஸ்பெயினுடைய வரலாறு ஜனவரி மாசம் தான் அது பேசும். ஸ்பெயின் முஸ்லீம்களுடைய கையை விட்டு போனது ஜனவரி மாசம் தான். ஸ்பெயினை பத்தி சொல்லும் பொழுது நான் சொன்னேன், என்ன, ஸ்பெயின்ல முஸ்லீம்கள் குளிக்கிறதே தஹஜ்ஜத்துக்கு தான். தஹஜ்ஜத்துக்கு உடம்புல தண்ணி பட்டா அது மாதிரி ஆரோக்கியம் இல்லை. கேட்டு பாருங்க, குளிக்கிறதுக்கு ஆக சிறந்த நேரம் எந்த நேரம்? தஹஜ்ஜத் நேரம்.
சுபஹ் அல்ல, காலையில அல்ல. லொஹர் நேரம் நோய் குளிக்கிறது, அசர் நேரம் குளிக்கிறது, அதை விட நோய். குளிக்கிறதுக்கு ஆக சிறந்த நேரம் எந்த நேரம்? ஸ்பெயினுடைய வரலாற்றுல முஸ்லீம்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்ட நேரம் என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல குளிப்பாங்களோ அவங்க எல்லாம் முஸ்லீம், அவங்க எல்லாம் முஸ்லீம்கள். ஆகவே அந்த நேரம் எழும்புறது, அந்த நேரம் பரக்கத், அந்த நேரம் சாப்பிடுறதும் பரக்கத். நபி அவங்க என்ன சொன்னாங்க? தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹர் சாப்பிடுங்க, சஹர் நேரம் சாப்பிடுங்க. சஹர் நேரம் சாப்பிடுறதுல என்ன இருக்குது? பரக்கத் இருக்கு. தஹஜ்ஜத்துக்கு எழும்பி கொஞ்சம் குளிச்சிட்டு என்ன செய்யறது? கொஞ்சம் சாப்பிடுறது, இதெல்லாம் பரக்கத். அதனால இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. அடுத்த விடயத்தை அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, வذ்குர் இஸ்ம ரப்பி இன்ன லக ஃபின் நஹாரி ஸப்ஹன் தவீலா. நபியே, பகல் நேரங்களில் உங்களுக்கு அதிகமான வேலை பளுக்கள் இருக்குது. இன்ன லக ஃபின் நஹாரி, பகல் நேரங்களில், ஸப்ஹன் தவீலா, அதிகமான வேலை நேரம் இருக்குது, சம்பாதிக்கிற வேலை, குடும்ப வேலை. ஆகவே தாவத்துடைய வேலை, இரவு நேரங்களை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துங்கள் நபியே. அது மாத்திரமல்ல, வذ்குர் இஸ்ம ரப்பி, திக்ர்ல ஈடுபடுங்க. நாலாவது கட்டளை. முதலாவது கட்டளை கும், இரண்டாவது கட்டளை ஜித், மூன்றாவது கட்டளை வரத்தில், நாலாவது கட்டளை வذ்குர் இஸ்ம ரப்பிக், ரப்புடைய பெயரை திக்ர் செய்யுங்கள் நபியே. திக்ர் ஆக பலமான ஆயுதம். திக்ர் செஞ்சிட்டு தொழுகையை விடுறதல்ல, திக்ர் செஞ்சிட்டு தொழுகையை விடுறதல்ல பலமான ஆயுதம். தொழுகையோடு சேர்ந்த திக்ர். வذ்குர் இஸ்ம ரப்பிக், திக்ர்ல ஈடுபடுங்க நபியே. அல்லாஹ்வை நினைங்க. திக்ர் அல்லாஹ்வை நினைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நபியை பார்த்து அல்லாஹ் கடைசியாக இறக்கின ஆயத் என்ன? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. தஸ்பீஹ் செய்யுங்க நபியே. அந்த ஆயத் இறங்கினதுக்கு ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா அல்லாஹும்ம ஃபிர்லி, இஸ்திக்ஃபார். இபாதத்தோட சேர்ந்த திக்ர். அடுத்த ஆயுதம் அல்லாஹ் எத்தனாவது ஆயத்தை சொல்லி கொடுக்கிறான்? நாலாவது ஆயுதம் இது. தாயிகளுக்கான நாலாவது ஆயுதம் இது. சமூக சேவையாளர்களுக்கான நாலாவது ஆயுதம் இது. திக்ர். திக்ருக்கு டைம் ஒதுக்கணும். காலமான திக்ர். வாகனத்துல போறீங்க, பஸ்ல வாரீங்க, திக்ர் செய்யும், திக்ர் செய்யும். அல்லாஹ் சொன்னான் தொழுக திக்ர். அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, தொழுகை நிலைநாட்டுங்க. என்ன நினைக்கிறது? தக்பீர் கட்டினா அல்லாஹ்வை நினைச்சிரும். இப்ப தஃப்சீர் வகுப்புல இருக்கிறோம், எல்லா சிந்தனைகளையும் விட்டுட்டு யார சிந்தனையில் இருக்கிறோம்? அல்லாஹ். அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த குர்ஆனை படிக்கிறதா அல்லாஹ் என்ன சந்தோஷப்படுறார். கல்புல திக்ர் இருக்கணும். எப்பயும் திக்ருல் கல்பி, திக்ர் லிசானி, திக்ர் கல்பி வ லிசானி. நாவுடைய திக்ர், கல்புடைய திக்ர், நாவாலையும் கல்பாலையும் செய்யற திக்ர். சக்கராத்ல என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்குது, ஐசியூல, தொலையலா, ஒன்றுமே செய்யலா. ஆனா ஒரே ஒரு இபாதத் செய்யலாம். என்ன இபாதத்? திக்ர். திக்ர். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ், இவரை பத்தி தனி கிதாபுகள் இருக்குது. கடைசி நேரம் தனது மகன் அப்துல் ஜவாத கூப்பிட்டு சொன்னார், மகனே, முழு உடம்பும் வலிக்குது மகனே, கல்பு மாத்திரம் வலி இல்லாம இருக்குது மகனே. மகன் கேட்டார், வாப்பா ஏன்? கல்ப் அல்லாஹோட இருக்குது மகனே. கல்ப் யாரோட இருக்குது? திக்ருக்கு பழகோல். தனிமையில், தனிமையில கொஞ்சம் இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யும். யாரையும் நினைக்கப்படாத அந்த நேரம்.
அல்லாஹ்வை மட்டும், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், அவ்வளோ. இந்த அந்தஸ்து கூடும். எப்படி கூடும்? அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் என்ற அந்தஸ்து எதுவரைக்கும் கூடுமெண்டா, விக்ர் செய்து 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 நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன் என்ற தரஜாத்துக்கு வரும். விளங்குதா நான் சொல்றது? அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு திக்ர் செஞ்சு செஞ்சு பழகி பழகி அதனுடைய ஆக உயர்ந்த தரஜா, நான் யாரை பார்த்துட்டு இருக்கிறேன்? அல்லாஹ்வை பார்த்து. இவர் தான் அவுலியா. இவர் தான் யார்? அவுலியாக்கள் இவர்கள் தான், இறைநேசர்கள். இந்த தன்மை வந்தா சார், நீங்க மோட்டார் பைக் ஓடுறீங்க, மார்க்கெட்ல மீன் வாங்குறீங்க, கைதான் மீன் வாங்கும், கல்வி யாரு இருக்கும்? அல்லாஹ். சாப்பிடுறீங்க, உங்களோட கையும் வாயும் தான் சாப்பிடும், கல்வி யாரு இருக்கும்? அல்லாஹ். அல்லாஹ். கார் ஓடுவீங்க, கண் தான் முன்னுக்கு பார்க்கும், கண்ணாடியையும் ரோட்டையும், கல்வெங்க? அல்லாஹ். இதுதான் திக்ர். வذ்குர் இஸ்ம ரப்பிக், பெரிய ஆயுதம். உங்களை வெள்ளையிலா யாராலும் ரப்புடைய பேரை திக்ர் செய்யுங்கள். எத்தனாவது கட்டளை இது? 4வது. 5வது வதபத்தல் இலைஹி தப்தீலா, வதபத்தல் இலைஹி தப்தீலா. தபத்துல் என்றா அல்லாஹுவின் பக்கம் அப்படியே சாய்ந்து விடுங்கள். 7 மண்டா உங்களுக்கு அல்லாஹ்வோடே ஆயிடு. 40 வயசு, 50 வயசு, 60 வயது அடைஞ்சவங்க இருக்கிறோம். 60, 70 வயசுல யார் நாங்க தொழிலுக்கு போறதில்லை. 60 வயது யார் தொழிலுக்கு போறதா? அல்லாஹ் சிலர்களுக்கு பரக்கத்தாக்கி வச்சிருக்கான், அவங்க தொழிலுக்கு போக தேவை. அவங்களோட நேரங்கள்ல அதிகமான நேரத்தை அல்லாஹ்க்கு கொடுத்துரும். பள்ளியில் இருக்கணும் 2 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம், 8 மணித்தியாலம், 10 மணித்தியாலம் அல்லாஹோட விக்கிர்ல, மதரசா வேலைகள், எத்தனையோ சேவை ஊருக்கு செய்யலாம். செய்யலுமே இல்லாதா? எவ்வளோ வேலை செய்யலாம் ஊர்ல, மார்க்க வேலை. மதரசா 3-4 மதரசா இருக்கு. மதரசாலுக்கு என்ன நடக்குது? அல்லாஹ்வுக்காக உருவாக்குறவ. இஸ்லாத்துக்கு வாரவங்களோட வேலை நடக்குது. வார சனி ஞாயிற்றுக்கிழமை வச்சிக்கிறாங்க ப்ரோக்ராம். மஜ்மூல் இஸ்லாமிய ப்ரோக்ராம் வார ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. வந்து பங்கு கொள்ளும். இதுல எல்லாம் முடியுமானவங்க பங்கு கொள்ளுங்க. இதுவரைக்கும் 60-70 குடும்பம் இஸ்லாத்தை தழுவி இதை கூட்டம். அதுக்கான ஒரு மஷூரா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. எங்களோட மதீனா ஸ்கூலு பக்கத்துல உபய் இப்னு காப்ல இருக்குது மஷூரா. வாங்க. அதுக்கு நான் என்ன செய்யும்? என்ற நேரம் இருக்குது. 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம், 5 மணித்தியாலம். இது அல்லாஹுடைய சேவைகள். இது வதபத்தல் இலைஹி தப்தீலா, அல்லாஹோடே சேர்ந்துருங்க. அல்லாஹ் சொல்றார். எத்தனாவது கட்டளை இது? 5வது. அதுக்கு பிறகு சொல்றார், நீங்க நினைக்கவானா அல்லாஹோட சேர சொன்னதுக்கு உங்களை கைவிட்டுருவான் என்ற அல்லாஹ். அல்லாஹ் யார் தெரியுமா? ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அந்த அல்லாஹ் தான் கிழக்கு மேற்குடைய ரப், நெந்தோருடைய ரப் அல்ல. நல்லா விளங்கும். அல்லாஹ்வை நாங்க ஒழுங்கா விளங்கினோம்டா சாஞ்சிருவோம். சும்மா அதனுடைய ரப் ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு மேற்குடைய ரப் அவன். கிழக்கு மெனக்கித்தான் சொந்தம், மேற்கு மெனக்கித்தான் சொந்தம். அதால உன்னை கைவிட மாட்டேன், என்னோட வந்து சேர்ந்து. ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப் லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. எந்த விக்கிரகமும் கிடையாது, எந்த சிலையும் கிடையாது. ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ். ஆகவே 6வது கட்டளை ஃபத்தஹிதுஹு வகீலா, ஃபத்தஹிதுஹு வகீலா. முழு பொறுப்பையும் அல்லாஹ்ட கையில கொடுத்துடு. அல்லாஹ் சொல்றான், என்னைட்டா முழுது. ஃபத்தஹிதுஹு வகீலா, உன்னுடைய விடயங்களுக்கு பொறுப்புதாரியாக என்ன நீ தேர்ந்தெடு. நாங்க டாக்டரை நம்புறோம், வயக்காரனை நம்புறோம், அல்லாஹ்வை நம்புறோம். செஞ்சு தருவான் அல்லாஹ். இது அல்லாஹுடைய கட்டளை.
ஃபத்தஹிதுஹு வகீலா. இது 6வது கட்டளை. 7வது கட்டளை வஸ்பிர் அலா மா யகூலூன். நீ அல்லாஹ்ட வேலையில் இறங்கும் பொழுது உன்னை பைத்தியக்காரன் சொல்லுவான், சூனியக்காரன் சொல்லுவான், வேற என்னென்னமோலாம் சொல்லுவான், கள்ளன் என்று சொல்லுவான். நீ பொறுமையாக இருக்கும். எப்படி அல்லாஹ் சொல்லித்தாரான். பொது வேலையில் இறங்கிட்டாய், பள்ளியை கட்டுற வேலையில் இறங்கிட்டாய், கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லுவான் இவன் பெரிய கள்ளனம்ப. மதரசாவுல நடத்துறாய், மதரசாவில் நடத்தி முடிஞ்சு உன்னை மையத்தை வச்சு சொல்லுவான் இவன் கள்ளன் என்று சொல்லிடுவான். பிரச்சனை இல்லை, நீ பொறு, நீ செஞ்சது எனக்காக. வஸ்பிர் அலா மா யகூலூன். அவங்க சொல்ற விடயங்கள்ல பொறுமையாக இரு. எத்தனாவது கட்டளை இது? 7வது கட்டளை. 8வது அல்லாஹ் சொல்றான் வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அழகான முறையில் அவங்களை விட்டு ஒதுங்கிடு. அழகான முறையில், சண்டை உடிச்சிட்டல்ல. வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அழகான முறையில் அவர்களை விட்டு ஒதுங்கி விடு. அவர்களை பழிக்காத, அவங்களோட விடயங்களை அல்லாஹ்விடத்துல பரம்சாட். இந்த எத்தனை உபதேசத்தை அல்லாஹ் செய்யறான்? இதுல 8 உபதேசங்களை செய்யறான் சமூக சேவையாளர்களுக்கு. முதல் உபதேசம் யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. ராவையில எழும்புங்க. நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா அவு ஸித் அலைஹி. கியாமுல் லைல கூட்டுங்க. உங்கள்கிட்ட ராவு வணக்கம் இல்லைண்டா நீங்க பேசுறது கல்புல போய் அசராத்த உண்டு பண்ணாது. 2வது ஸித் அலைஹி. இபாதத்தை கூட்டுங்க. ராவையில 2 ரக்காத் தொழுதீங்களா, 4 ரக்காத், 4 தொழுதீங்களா, 6 ரக்காத், 8. டைமை கூட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டும். வயசு போக என்ன வராது? தூக்கம் வராது. அப்ப இபாதத்தை கூட்டுங்க. 3வது கட்டளை வரத்திலில் குர்ஆன தர்தீலா. குர்ஆன தஜ்வீத் முறைப்படி ஓதுங்க. அதுல இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. இரவுடைய இபாதத் முக்கியமானது. இன்ன லக ஃபின் நஹாரி ஸப்ஹன் தவீலா. பகல் நேரம் உங்களுக்கு அதிகமான வேலை பளுக்கள் இருக்குது. வத்குர் இஸ்ம ரப்பிக். 4வது கட்டளை திக்ர் செய்யுங்க. வதபத்தல் இலைஹி தப்தீலா. 5வது அல்லாஹ்வின் பக்கம் அப்படியே சாஞ்சி கொள்ளுங்க. ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அந்த அல்லாஹ் யார்? கிழக்கு மேற்குடைய ரப் அவன். லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது. ஃபத்தஹிதுஹு வகீலா. அவனிடமே முழு பொறுப்பையும் கொடுங்கள், அவன் பொறுப்பெடுப்பான். 7வது வஸ்பிர் அலா மா யகூலூன். அவர்கள் தரக்கூடிய நோவினைகளில் பொறுமையாக இருங்கள். 8வது வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவர்களை பழிக்காமல் அழகான முறையில் அவர்களை விட்டும் ஒதுங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் இந்த 8 கட்டளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிட்டு இப்ப வதர்னி வல் முகذبீன உலின் நஅமதி வமஹில்ஹும் கலீலா. நபியே, என்னையும் பொய்ப்பிக்கிறவங்க இருக்கிறாங்களே, இஸ்லாம் பொய், அல்லாஹ் பொய், ரசூல் பொய் என்று சொல்றவங்க இருக்கிறாங்களே, அவங்களை முடுங்க நபியே, நான் பார்த்து கொள்றேன். உலின் நஅமா. அவர்கள்ட்ட செல்வம் இருக்குது, அவர்கள்ட்ட ஆட்சி இருக்குது, எல்லாமே அவங்களோட கையில் இருக்குது. அப்படி இருந்து கொண்டுதானே அவங்க பொய்ப்பிக்கிறாங்க. விடுங்க, என்னையும் அவர்களையும் விடுங்க. வமஹில்ஹும் கலீலா. கொஞ்சம் அவகாசம் தான். உலகத்தில் அவசரப்படாதீங்க. நீங்க உங்களோட தாவத்தை கொடுங்க.
நீங்க கூப்பிடுங்க அல்லாஹ்வின் பக்கம். அவங்க பொய்ப்பிக்கிறாங்களா, கொஞ்சம் விட்டுருங்க நபியே, என்னையும் அவர்களையும் விடுங்கள். ஏனென்றா அவர்களுக்கு 4 வகையான தண்டனைகளை தயாரித்து வைத்திருக்கின்றேன். முதலாவது, இன்ன லதைனா அன்காலம் வஜஹீமா وطعاما ذا غصة وعذابا أليما. நபியே, இன்ன லதைனா, எங்களிடம் இருக்கிறது, அங்காலா, நக்கில், நக்கிலுடைய பன்மைதான் அங்கால். அங்கால் என்றா மிக பாரமான மாஞ்சிகள் இருக்கு. அப்படின்னா பாரமான மாஞ்சின்னா இப்ப கையில போடுற போலீஸ்காரன் போடுவார், பாரமா இருக்காது. இந்த மாஞ்சுடைய பாரத்தை கூட தூக்கேலாது, இழுபட்டு மெதுவா வரும். அவ்வளோ பாரமான மாஞ்சிகளை வைத்திருக்கிறேன். இன்ன லதைனா அங்காலா, இது முதல் தண்டனை, மாஞ்சிகள் கைகளுக்கு, கழுத்துகளுக்கு. இரண்டாவது தண்டனை வஜஹீமா, நரகத்தை வைத்திருக்கிறேன், அணையாத நெருப்பு. நாங்க மூற்ற நெருப்பெல்லாம் என்ன செஞ்சிரும், அணைஞ்சிரும். அல்லாஹ் மூற்ற நெருப்பு ஒரு நாளும் என்ன செய்யாது, 3000 ஆண்டுகள் எரிந்த நெருப்பு. வஜஹீமா, நெருப்ப வைத்திருக்கிறேன் நபியே. மூன்றாவது தண்டனை வதஆமன் ذا غصة, வதஆமன் ذا غصة, சாப்பாடு வைத்திருக்கிறேன் நபியே. ذا غصة, ذا غصة தொண்டைக்குள் இறங்காத சாப்பாடு. ذا غصة என்ன, தொண்டைக்குள் இறங்காத சாப்பாடை வைத்திருக்கிறேன். சாப்பாற்ற 3 பேர் அல்லாஹ் சொல்லிருக்கிறார். ஒன்று தரீஅ, லைஸ லஹும் தஆமும் இல்லா மின் தரீஅ, தொண்டைக்கு இறங்காது. இரண்டாவது சாப்பாடு ஜக்கூம், மூன்றாவது சாப்பாடு கிஸ்லீன். இது நரகத்துடைய சாப்பாடு வகைகள், சாப்பாடு மெனு நரகத்துடைய. மூன்றாவது தண்டனை வதஆமன் ذا غصة, நான்காவது வஅதாபன் அலீமா, வேதனை தரக்கூடிய தண்டனையை வைத்திருக்கிறேன் நபியே. உற்றுங்க, எங்களுக்கும் வாழ்க்கையில எத்தனையோ பேரை இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு ஏலா. அவன் இஸ்லாத்துக்கு செஞ்ச அநியாயம் சின்ன அநியாயம் இல்லை. அல்லாஹ் சொல்ற கொஞ்சம் விடுங்க, 4 வகையான தண்டனைகளை தயாரித்து வைத்திருக்கிறேன். என்னென்ன தண்டனை? முதலாவது இன்ன லதைனா அங்காலா, பாரமான மாஞ்சிகள். இரண்டாவது வஜஹீமா, நெருப்பு. மூன்றாவது வதஆமன் ذا غصة, தொண்டையில் இறங்காத சாப்பாடுகள். வஅதாபன் அலீமா, வேதனை தரும் தண்டனை என்று சொல்லிட்டு நபியே, அந்த காலம் எப்ப வரும் தெரியுமா? அந்த காலம் எப்ப வரும் தெரியுமா? அந்த காலம் நெருங்கும் பொழுது யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபால் வகானத்தில் ஜிபாலு கஸீபம் மஹீலா. அந்த காலம் நெருங்கும் பொழுது நபியே, இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும், இந்த பூமி உசும்ப ஆரம்பிக்கும். நாமெல்லாம் எதிர்பார்த்து வாழ்றோமா இல்லையா? சுபவுல எலும்பினா நினைச்சிடணும், இன்றைக்கு உசும்புமோ பூமி. அல்லாஹ் சொல்லிட்டாரு, யௌம தர்ஜுஃபுல் அர்து, இந்த பூமி நடுங்கும், உசும்பும். பூமி மாத்திரமல்ல, வல் ஜிபால், மலைகளும் நடுங்கும் அந்த நாள். வகானத்தில் ஜிபாலு, இந்த மலைகள் எவ்வாறு மாறும் தெரியுமா? கஸீபம் மஹீலா, கஸீப், மண் தூசியை போல் மாறிவிடும். இவ்வளோ பெரிய பெரிய மலையெல்லாம் தூள் தூளாக மாறி, கஸீபன், அதிகமான காத்தால் சேர்ந்த மண் மேடுகள் இருக்குது. இந்த பத்ர் யுத்தம் நடந்த இடத்துக்கு போய் பாருங்க, உம்ராக்கு போனா. பத்ர் யுத்தம் நடந்த இடத்துக்கு போனீங்கன்னா பத்ருக்கு நுழைய முந்தி மண் மலை இருக்கு. நம்மளோட பொத்து இல்ல மாதிரி, பொத்து இல்ல மண் மலை.
இது தூசி மலை. பத்ருக்கு தூசி மலை. உலகத்தில் உள்ள முழு மலைகளும் தவுடு பொடியாக மாற்றப்பட்டு தூசியாக மாறிவிடும். அல்லாஹ் சொல்றார் கஸீபம் மஹீலா. மஹீலாண்டா எந்த தூசியாகும் என்றா பாதங்கள் உள்ளுக்கு நுழையுமா. பாதங்கள் நுழைஞ்சிருத்தான் மஹீலாங்கிறது. இப்படி ஒரு நாள் வரும். அந்த நாள்ல தான் நாங்க 4 வகையான தண்டனைகளை தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும். இன்னா அர்சல்னா இலைக்கும், உங்களுக்கு அனுப்பினோம், ரசூலன் ஒரு தூதரை, ஷாஹிதன் அலைக்கும், உங்களுக்கு அவர்தான் சாட்சி சொல்லுவார். கியாமத்துடைய நாளையில் சொல்லுவார், ஏண்ட இஸ்லாத்தை நான் எத்தி வைத்தேன். சாட்சி சொல்லுவார் இல்லையா? ஹஜ்ஜத்துல் வதாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கிய பொழுது 4 பேர் தான் ரசூலுல்லாஹுடைய முயற்சியால உருவானவங்க. ஆண்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சின்ன பிள்ளைகள்ல அலி இப்னு அபி தாலிப், அடிமைகள்ல ஸைத் இப்னு ஹாரிஸா. ஆனா ஹஜ்ஜத்துல் வதாவுல 4 பேராக இருந்தவர்களை 23 ஆண்டுகளுக்குள் 1,24,000 மாற்றி அவ்வளோ பேரையும் ஜபலுர் ரஹ்மாக்கு பக்கத்துல கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹல் பல்லக்ஸ், நான் எத்தி வச்சிட்டேனா? முழு சஹாபாக்களும் என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ் அத்தைத்தல் அமானா வ நஸஹ்தல் உம்மா, உங்களோட அமானிதத்தை எத்தி வச்சிட்டீங்க என்று சொன்ன நேரம் ரசூலுல்லாஹ் 3 தடவை அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இரு. நான் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நபி அவங்க வருவாங்க கியாமத்துல சாட்சி சொல்ல. நான் சொல்லிட்டேன், முழுதையும் வெத்தி வச்சிட்டேன், ஒன்றும் குறவில்லை எனக்கு. அல்லாஹ் சொல்றான், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும், உங்களுக்கு சாட்சியாக ஒரு தூதரை அனுப்பினோம். எவ்வாறு? கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா, ஃபிர்அவுன் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியதை போல. ஃபிர்அவுன் கொடுங்கோலன் இல்லையா? அந்த காலத்துல ஃபிர்அவுன் ஒத்தன் இருந்தான், 2வது ஒருவன் இருந்தான் யாரு? ஹாமான். 3வது ஒருவன் இருந்தான் யாரு? காரூன். இந்த 3 பேரும் இருந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரா. எவ்வாறு ஃபிர்அவுன் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினோமோ உங்களுக்கும் ரசூல் அனுப்பி இருக்கின்றோம். ஆகவே ஃபஅஸா ஃபிர்அவுனுர் ரசூல, ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாறு செய்தார். ஃபஅഖذனாஹு அഖ்தன் வபீலா, ஃபஅഖذனாஹு, ஃபிர்அவுனை நாம் பிடித்தோம். எப்படி பிடித்தோம்? அഖ்தன் வபீலா, கடினமான பிடியாக பிடித்தோம். வபீல், வாபிலண்டா, சிலவங்க வாபில் என்று பெயர் வச்சிருக்காங்க. வாபிலண்டா அதிகமான மழைக்கு சொல்றது. அதிகமா மழை பெஞ்சா வாபில்ங்கிறது. வபீலா, கடினமான பிடி பிடிச்சோம். யாரை பிடிச்சோம்? ஃபிரௌன் உடம்ப அடக்கியாச்சா வச்சிருக்காங்களா? உலகத்துல உள்ள முழு காஃபிரும் பார், எந்த காஃபிரும் அல்லாஹ்விடத்துல போய் சாக்கு போக்கு சொல்லல. ஃபிரௌன் உடம்பு இருக்கு பாரு, இவனை நாங்க தான் பிடிச்சது. அல்லாஹ் பிடிச்ச புடி கியாமத் வரைக்கும் அவன் உடம்ப பழுதாகாம அல்லாஹ் வச்சிருக்கிறார். இது ஒரு பாடம், முழு உலக காஃபிர்களுக்கும் பாடம், முழு உலக காஃபிர் தலைவர்களுக்கு பாடம் இது. ஃபிர்அவுனை பார்த்து தௌபா செய்து இஸ்லாத்தின் பக்கம் வா. அல்லாஹ் சொல்றான், பிடித்தோம். فَأَخَذْنَاهُ أَخْذًا وَبِيلًا. இதை சொல்லிட்டு அல்லாஹ் 2 விடயத்தை சொல்லி எங்களை பயத்தாற்றான். முதல் விடயம், فَكَيْفَ تَتَّقُونَ إِن كَفَرْتُمْ يَوْمًا.
மனிதர்களே, குர்ஆன் இறங்கின முஸ்லீம்களுக்கு மட்டுமா? முஸ்லீம்களுக்கு மட்டுமா குர்ஆன் இறங்கிச்சு? மனிதர்களே, எப்படி நீங்க பொய்யாக்குவீங்க அந்த நாளை? ஃபகைஃப தத்தகூன், நீங்க எப்படி உங்களை பாதுகாக்க இயலும்? இன் கஃபர்தும் யௌமா, அந்த நாளை நீங்க நிராகரித்தால். எந்த நாள்? நடுங்கிற நாள். நடுங்கிற நாள்ல இப்ப பாருங்க, இப்ப 9 மணி, 9:10க்கு 9:05க்கு இவிடத்தை நடுங்கினா நான் இவிட தெரிப்பேன், நீங்க இவிட தெரிப்பீங்க. ஓடுவோம், வீட்டை கொண்டாட்டிய பிள்ளைய தேடியா ஓடுவோம், உயிரை பாதுகாக்க ஓடுவோம். எங்க ஓடுவோம்? யாரும் இல்லை. அல்லாஹ் சூரா யாசீன்ல சொல்றான், சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றான், நீங்க தௌசியா, நீங்க வசியத்தும் இல்ல குடும்பமும் தேவையில்ல ஓடுவீங்க. ஓடுவோமா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்களேன். 9:15க்கு பூமி நடுங்குதுன்னு பாருங்க உதாரணமா. அல்லாஹ் சொன்னதுதானே இது. நடுங்கின என்ன நிலைமை? முழுதும் முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான், இந்த நேரம் உங்களை பாதுகாக்கிற யார்? فَكَيْفَ تَتَّقُونَ إِن كَفَرْتُمْ يَوْمًا, நடுங்கிறது பரவாயில்லை, அதை விட பயங்கரம் என்னண்டா, يَوْمَ يَجْعَلُ الْوِلْدَانَ شِيبًا, சின்ன சின்ன பிள்ளைகளுடைய முடி நரைச்சு. என்ன நடக்கும்? ஷீபாண்டா என்ன? يَوْمَ يَجْعَلُ الْوِلْدَانَ, வில்தான்டா சின்ன பிள்ளைகள் இருக்குது, இந்த பிள்ளைகளுடைய முடியெல்லாம் ஷீபா, வெள்ள முடியாயிரும். அவ்வளோ பயங்கரம், அவ்வளோ பயங்கரமான நாள் அது. அதை விட பயங்கரம் இல்லை. அதுக்குத்தான் ஆகிரத்துடைய பயத்தை கல்புல் எடுத்தா தஹஜ்ஜத்துக்கு சும்மா எழும்பலாம். தஹஜ்ஜத்துக்கு எழும்பி இந்த ஆயத்துகள் ஞாபகம் வந்தா தூக்கம் வருமா? தூக்கம் வராது. يَوْمَ يَجْعَلُ الْوِلْدَانَ شِيبًا, சின்ன பிள்ளைகளுடைய முடி நரைச்சிரும். இரண்டாவது விடயம், السَّمَاءُ مُنفَطِرٌ بِهِ, இரண்டாவது விடயம், வானம் வெடிச்சிரும். அல்லாஹ் சொல்றான், வானம் என்ன செஞ்சிரும்? வெடிச்சிரும். வானம் வெடிக்கும். السَّمَاءُ مُنفَطِرٌ بِهِ, இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்காத இது பொய் என்று. كَانَ وَعْدُهُ مَفْعُولًا, அல்லாஹுடைய வாக்குறுதி நடந்தே உனக்கு நீ நினைக்கலாம் பொய், இதெல்லாம் நடக்குமா? சின்ன பிள்ளையில முடி நரைக்கிறது, வானம் வெடிக்கிறது, பூமி உசும்புறது, இது நடந்தே ஆகும் என்று அல்லாஹ் 18வது ஆயத் சூரா முஸ்ஸம்மில் அல்லாஹ் இந்த விடயத்தை சொல்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளையில் பிள்ளைகளுடைய முடி பழுக்கக்கூடிய, வானம் வெடிக்கக்கூடிய இந்த நாளையில் நம் அனைவர்களையும் சீதேவிகளாக யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. ஓதி பாருங்க, கருத்து விளங்குதாண்டு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹி